பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரர் டாபிக் அவர்களை விழித்தவனாகவும், கௌரவ தலைவர் அவர்களை விழித்தவனாகவும், ஒட்டுமொத்தமாக எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வசனத்தை விழித்துவிட்டு, ஏனென்றால் இங்கே பேசின ஒவ்வொருவரும் மிகவும் அழகாக ஒவ்வொருவர்களையும் தனித்தனியாக விழித்து பேசினார்கள். அதனால் அதை மீண்டும் நாங்கள் தேவை என்று நினைக்கின்றோம். நான் பேச தேவையும் இல்லை என்று நான் யோசித்திருந்தேன். இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பேசத்தான் வேணும் என்று என்னுடைய சகோதரர் அப்படி மத்திய குழு உறுப்பினர் அமைப்பாளர் கேட்டுக்கொண்டார். ஆனால் ஒரு சந்தேகம் தலைவர், நான் நினைத்தேன் இந்த இது கட்சியுடைய ரீஆர்கனைசேஷன் வந்து பார்த்தால் அது மாநகர சபையின் தேர்தல் பிரச்சாரம் போல இருக்கின்றது. எனக்கு சந்தேகம் என்றால், நான் எழுப்பதற்கு முன்பு சகோதரர் உமர் அலி அவர்கள் காதுக்குள் கேட்டார்கள், சுப்ரீம் கோர்ட் ஓர்டர் வருகிறதா என்று கேட்டார்கள். எனக்கும் தெரியாமல் இந்த கிராமத்துக்கு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரும் நாட்கள் ஏதோ தெரிந்து விட்டதோ, அதை சொல்லிவிட்டாரோ என்று நினைக்கும் அளவுக்கு இன்று ஒரு பிரச்சார கூட்டத்திலும் கூட இவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டத்தை நான் இந்த பிரதேசத்தில் கண்ட முதல் நாளைக்கு பிற்பாடு ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. அதுவும் நம்முடைய செப்டம்பர் மாதம் நாங்கள் அந்த வழக்கை முடித்திருந்தோம். இப்பொழுது 4-5 மாதங்களாக வந்துவிட்டது. நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் அந்த தீர்ப்பு வரத்தான் போகின்றது. அப்பொழுது தீர்ப்பு வரும் பொழுது எங்களுடைய பிரச்சார கூட்டத்தை நாங்கள் முதலாவது பிரச்சார கூட்டத்தை முடித்து விட்டோம் என்று எங்களுக்கு தைரியமாக சொல்லலாம். அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் தலைவர் பேச வேண்டும். நாங்கள் இந்த காலகட்டத்தில் 2026ஆம் ஆண்டு ஆரம்பம் கட்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கின்றது. அரசாங்கத்தினால் கொஞ்சம் முழுவது போல விளங்குது. எங்களுடைய எதிரிகள் தவறு செய்யும் பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய சேவை, எங்களுடைய அருமை, எங்களுடைய பங்களிப்பை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதை பற்றி அழகாக தலைவர் சொல்லியிருந்தார். காலையில் நடந்த கூட்டத்தில் எதிர்கட்சி அரசியல் மட்டும் செய்கின்ற அனுகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தை எப்படி செய்வது என்று தரமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையில் எதிர்கட்சியில் தங்களுடைய அரசியலை ஆரம்பிக்கப்பட்டு மறைந்த தலைவர் மருகும் அஷ்ரப் அவர்கள் அதை செவ்வனே செய்து கட்சியை உச்சகட்டத்திற்கு கொண்டு வந்து மாறி மாறி அரசாங்கத்துடன் சேர்ந்து இணைந்து ஆட்சி செய்த சகல அந்த அனுபவம் உள்ள கட்சி அங்கத்தவர்கள் எங்களுக்கு இருக்கின்றார்கள். நாங்கள் பெருமைப்படுகின்றோம். எங்களுடைய தலைவரையும் கூட அவர்கள் என்னதான் மனதிற்குள் எப்படிதான் வெளிப்பாடு பொறாமையா இருந்தாலும் கூட காதுக்குள் சொல்வார்கள், விலங்கிய நாயகத்து மாணவரை பல பொருள் ஆண்டு அடிக்கடி அவரை பற்றி மனதுக்குள் அவர்கள் உண்மையாகவே என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாரிய ஒரு கௌரவம் அவரிடம் இருக்கின்றது. அவர் பேசுவாரா, அவர் வருவாரா, எங்களுடைய கூட்டத்திற்கு இந்த கமிட்டிக்கு வருவாரா என்று கேட்கிற அளவுக்கு அவர் மிகவும் அவருடைய பணி, அவருடைய ரோல் பாராளுமன்றத்தில் எங்களை எல்லாரையும் பெருமையாக்கின்றது. நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வோம். அவர்கள் பேசும் பொழுது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அப்படி போன்ற ஒரு தலைமுத்துவங்களை கிடைத்திருக்கின்றது. கடைசியாக ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கலாம் நினைக்கின்றேன். காலையில் பேசும் பொழுது தலைவர் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய கொழும்பு மாநகர சபை வெற்றிடம் ஆகும் பொழுது அதை அவசரமாக நடத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களுடைய ஊடகவியலாளர் உஷாராக அதை சிந்திப்பது. இன்ஷா அல்லாஹ் கொழும்பு மாநகர சபை ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சினை ஒரு நிமிடம் கூட தாமதம் என்று அல்லாஹ் நாடி மாறுவாறு எப்பொழுது சரியாக சட்டப்படி அன்று வெற்றிடம் ஏற்படத்தான் போகின்றது. இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கச்சிதமாக அந்த சகல சவால்களை நாங்கள் சவால்களின் எல்லாற்றையும் தோற்கடித்து நிச்சயமாக அந்த வெற்றிடத்தை சட்டப்படி நியாயப்படி பெரிய காலத்துக்குள் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற அந்த விடயத்தை தலைவரிடம் பகிரங்கமாக கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.